இப்போ வந்து நம்ம தை ஹோல்ல வந்து 3வது ஸ்கில் பார்க்க போகிறோம். அது எப்படி டீச்சிங் மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பாருங்கள். ஓகே. இப்போ வந்து நம்ம தை ஹோல்ல வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் தை ஹோல்டு பார்க்க போகிறோம். அதாவது 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் தை ஹோல்னா நம்ம இதில் வந்து இன்னிட்டி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி தருவோம். இப்போ இன்னிட்டி வந்து எப்படி அடிக்கிறதுனே தெரியாமல் அது பேர் பசங்க இருக்காங்க. எப்படி இன்னிட்டி வந்து தெளிவான முறையில் அடிக்கிறது, அந்த ஸ்கில்லோட பேர் என்னன்னா 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் தை ஹோல்டு. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கில்லை வந்து யார் பண்ணணும்னா இன்னும் நிற்கிறக்கூடிய பிளேயர் தான் பண்ண போகிறாரு. இப்போ வந்து நான் வந்து இன்னில் நின்று எப்படி பண்ணுறதுன்னு டீச்சிங் மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகே. சரிங்களா? என் கையை பிடிச்சிருந்தவர் இப்போ வந்து நான் அந்த ஸ்கில்லை நான் பண்ண போகிறனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கையை வந்து மாற்றி பிடிச்சிட்டேன். புரியுதா? அட்டம்ப்ட் போட்டு வா. அட்டம்ப்ட் வந்து என்னை வந்து பிளேயர் வந்து தொட வராரு, வந்து தொட்டார். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் இந்த பொசிஷனில் போயிடுவேன். இதா இப்படி இருந்தேன் நான். இப்படி பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் ரீடிங் லெக்கு தூக்கி ஃபார்வர்டில் போட்டேன். அதான் பார்த்துக்கோங்க. உங்கள் ரீடிங் லெக் தூக்கி இப்படி ஃபார்வர்டில் போட்டேன். ஓகேவா? ரீடிங் லெக் ஃபேஸ் டு லாபி, ரியல் லெக் ஃபேஸ் டு என்லைன். அப்ரோச் அப்போ அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயிண்டோட, அதாவது உங்கள் ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்டை வச்சு ஹிப் ஜாயிண்டில் இடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. அப்படி புருஷன் டிஸ்டன்ஸில் வைக்காமல் இப்படி வச்சுட்டிங்கன்னா 2 பிளேயரோட முட்டியும் இப்படி இடிச்சுக்கிட்டு இன்ஜுரி ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், காலை தூக்கி இவ்வளோ தூரம், அதாவது அவருக்கு இந்த காலுக்கும் ரியர் லெக், இந்த ரீடிங் லெக்குக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். பண்ண போகிறோம். அப்ரோச் அப்போ உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஹிப் ஜாயிண்டில் இடிக்க போகிறோம். எதுக்காக இடிக்கிறோம்னா, அவர் ஸ்பீடாக நம்மளை நோக்கி வரும்போது இப்படி இடித்ததுனால அவரால் ஸ்பீடாக வர முடியாது. சடனாக செக் பண்ணிடுவார். அதாவது இப்போ நம்ம இடிக்கிறனால சடனாக என்ன ஆயிடுவார், அப்போ ஸ்பீடு வந்து அப்படியே அந்த இடத்துல நின்றுவார். இப்போ ஈஸியாக இடிச்சிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் ஹிப் ஜாயிண்டோட அடுத்து எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்கள் அவுட் ஹேண்ட் வந்து தையில் இருக்கணும். ஓகேவா? அவுட் ஹேண்ட் வந்து தையில் இருக்கணும், இன்னர் ஹேண்ட் வந்து நீல இருக்கணும். அவுட் ஹேண்ட் வந்து தையில் இருக்கணும், இன்னர் ஹேண்ட் வந்து நீல இருக்கணும், லாக் பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஃபாலோ த்ரூ ஆக்ஷனை அதே மாதிரி இந்த காலை இப்படி பிடிக்கிறீங்க, பிடிச்சிட்டு அவ்வளோதான் பிளேயரை திருப்பி உள்ளே கொண்டு போகிறீங்க. 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் போன அப்புறம் அவ்வளோதான் ஃபாலோ த்ரூ ஆக்ஷன் முடிஞ்சிடும். ஓகே.